ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமான குழந்தையே, உனக்கு நான் மிக மிக அவசரமான செய்தியை சொல்ல வந்துள்ளேன். இன்று இரவுக்குள் உன்னுடைய மிக பெரிய ஆசையானது நடக்க உள்ளது. எப்பொழுதும் ஒன்றை நினைக்கிறாய். சாய் ஒன்றை சொல்ல வந்தால் அது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா என்று நினைக்கிறாய். இந்த சாய் நான் எப்பொழுதுமே நல்லதை மட்டும்தான் சொல்வேன், கெட்டதை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் கெட்டது சொன்னால் அதை நினைத்து நீ பயப்படுவாய், ஏதாவது தவறை செய்து விடுவாய் என்று உன்னிடம் சொல்லாமல் நான் நல்லதை மட்டும் உன்னிடம் சொல்லிவிடுவேன். கெட்டதை உனக்கு சொல்லாமலேயே தடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி விடுவேன். ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் தாய் தந்தை. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் உனக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கும் தெய்வம் இந்த சாய். உன்னுடைய சாயான நான் உன்னை எந்த நாளும் உன்னை கைவிட மாட்டேன். நீ எந்த இடத்தில் என்னை வைத்திருக்கிறாய் என்று தெரியும். உன் மனதில் சிம்மாசனத்தை போட்டு அமர வைத்திருக்கிறாய். இப்படிப்பட்ட உனக்கு நான் எப்படி கெடுதல் செய்வேன்? ஒவ்வொரு நாளும் நல்லதை செய்வேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் பல காயங்களுக்கு மருந்தை போடுவேன். இன்று இரவுக்குள் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். நீ எதை ஆசைப்பட்டு எந்த விஷயத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறாயோ அது உனக்கு நடக்கும் நாள்தான் என்ற பல சோதனைகள், பல ஏமாற்றங்கள், பல அவமானங்களை தாண்டி வந்து இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் உனக்கான பரிசை கொண்டு வந்து விட்டேன். இனி கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷங்கள் மேலும் மேலும் பெருகும். உன்னுடைய கவலைகள் குறையும். உன் வருமானங்கள் அதிகரிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வறுமைகள் நீங்கி செல்வமோ மளமளவென்று உயர்ந்து உன்னுடைய தகுதியோ வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு மாறும். கவலைப்படாதே. நான் சொல்லும் பொழுது இது எப்படி நடக்கும் என்று யோசிப்பாய். ஆனால் யோசிக்க தேவையில்லை. யோசித்து நான் தான் செய்கிறேன் அல்லவா? நீ ஏன் திரும்பவும் அதை யோசிக்கிறாய் எப்படி நடக்கும் என்று? செய்பவன் நானே உனக்கு சொல்லிவிட்டேன், உனக்கு இதெல்லாம் நடக்கப் போகிறது என்றேன். அப்படி இருக்கும்போது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அமைதியாக இருந்து உன்னுடைய செயலில் நீ கண்ணும் கருத்துமாக இருந்தால் போதும். படிப்படியாக அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும். நான் சொல்லும் வார்த்தையை நீ நம்ப வேண்டாம். அதை சந்தேகமாக பார்க்கும் பொழுது நான் செய்வேனா மாட்டேனா, எப்படி இவ்வளோ விஷயத்தையும் அவர் செய்வார் என்ற சந்தேகம் இருந்தால் நான் செய்தால் கூட உனக்கு அது தெரியாமல் போய்விடும். நான் சொன்னால் அதை நம்பிவிட்டு அதை அப்படியே மனதில் வைத்துக்கொள். நான் என்ன செய்கிறேன் என்று மட்டும் வேடிக்கை பார். உன் வாழ்க்கை அழகாக மாறும். தைரியமாக இரு. எப்பொழுதுமே இந்த சாய் உன்னுடன் தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.